எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தீங்க? இந்த மாதத்துல எங்க இல்ல எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? நான் உதயநிதி சொல்றத நான் பாருங்க சகோதரர் உதயநிதி சொல்றதை வச்சு நான் சொல்ல முடியாது. நீங்க எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எந்த புள்ளியல் நீங்க சொல்றீங்க? எந்த இது நீங்க மிஸ்டர், அதாவது சகோதரர் உதயநிதி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க முடியாதனால நீங்க அரசு இல்லாட்டி உங்களை மாதிரி நல்ல பத்திரிகையாளர் நீங்க தான் சர்வே எடுத்திருக்கீங்களா? என்ன டேட்டா வச்சு எடுக்க சொல்லுங்க, அதுல நான் பதில் சொல்லுவேன். நீங்க பாருங்க, அதிமுகவும் திமுக ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, சகோதரர் உதயநிதி சொல்றதுக்காண்டி சொல்ல முடியாது. என்னோட இது இந்த குற்றங்கள் தவிர்க்கப்பட வேண்டும், மாற்று கருத்தே கிடையாது. அரசாங்கம், புதிய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கக்கூடாதுன்னு சிங்கப்பெண் அதிரடிப்படை அதை உருவாக்கி இருக்கிறாங்க. சென்னை, மதுரை, திருச்சி போன்ற நகரில் கொண்டு வந்திருக்காங்க. மீண்டும் பல இடங்களில் இதை கொண்டு இருக்கிற அந்த அறிவிப்பை கொண்டு கொடுத்திருக்கிறாங்க. எனக்கு என்னன்னா, நீங்க கடந்த காலத்துல இதுக்கு முன்னாடி இந்த நடக்கவே இல்லையா? நடந்திருக்கு, இதே அளவு நடந்திருக்கு. இதே நபர் தான் என்கிட்ட கேள்வியும் கேட்டீங்க. நீங்க சகோதரர் பொறுத்த வரைக்கும் நடுவில் கொஞ்சம் 6 மாசம் கொஞ்சம் தான் இருந்தீங்க, மறுபடியும் அந்த சைடு போனதுனால இப்ப கேள்வி கேட்கறீங்க. அதனால டேட்டா பொறுத்த வரைக்கும் நீங்க நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நானும் கேட்கறேன், காவல்துறை சம்பந்தமா நீங்க ஏப்ரல் மாசத்துல என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேல எவ்வளவு வருது, ஜூலை என்ன இருக்கு பார்ப்போம். பார்த்துட்டு உண்மையிலே அதுல வித்தியாசம் இருந்தா நாங்க இந்த பதில் சொல்றோம். குறைய சொல்ல, அதே தொடருதுன்னு சொல்றேன். தொடருது சொல்லுவேன், தொடருதுன்னு சொல்லுவேன். அப்படி சொல்ல, நீங்க தரவுல பாருங்க, நானும் தரவுல தேடிட்டு இருக்கேன். நீங்க சொல்றபடி கூடி இருக்கு. இன்னைக்கு சில பேப்பர்ல எடுத்து பாத்தீங்கன்னா முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் கொலை கற்பழிப்பு இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் பாக்குறது ஒரு நரேட்டிவ் மாதிரி தான் தெரியுது. எப்படி ஒரு நரேட்டிவ்? நோ டென்ஷன் பிரதர், நோ டென்ஷன். இந்த மாதிரி அணுகுமுறை எப்படி பாக்குறீங்க? தாவேகா நிர்வாகி இந்த பிரச்சனையில் ஈடுபட்டாரு, திமுக இந்த பாருங்க, அரசியல் அடையாளங்கள் மூலியமா இந்த குற்ற சம்பவங்கள் ஈடுபடுறது, அது மூலியம் ஒரு பாதுகாப்பு தேடுறது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அது தாவேகா, திமுக, மதிமுக இருக்கவே கூடாது. அதுக்கான ஒரு மாற்றத்தை தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. அது பொறுத்திருக்கு இந்த ஆட்சியிலும் பொறுத்திருக்கு தாவேகா ஒரு நிர்வாகி இருந்தாலும் அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சம்பந்தப்பட்ட ஒரு நபர் பொறுத்திருக்கு ஒரு தாவேகா நிர்வாகி கைது பண்ணிருக்காங்க. அது மேல எல்லா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது எந்த விதத்திலையும் அது யாரையும் நம்ம அது சகிப்புத்தன்மை இருக்கக்கூடாது என்னுடைய